10 நாட்களில் 10 நகரங்களில் 1000 வீடுகளை மையமாக கொண்டு இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஹோமாகம நகரை கேந்திரமாக கொண்டு இந்த வேலைத்திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மஹரகம நகரை கேந்திரமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் நாளை முன்னெடுக்கப்பட உள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினரால் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் நாட்டில் டெங்கு நுளம்புகள் பெருகும் அதிகூடிய அபாயம் பாடசாலை கட்டமைப்பிலேயே காணப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய 41% பாடசாலைகளில் டெங்கு நுளம்பு குடமிகள் இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாடசாலைகளை மையப்படுத்தி விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தால் வைத்தியசாலை கட்டமைப்பால் கட்டுப்படுத்த முடியாத நிலையினை எட்டுவதற்கான அபாயம் உள்ளதாக சுகாதார வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். பேருவளையில் நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுகாதார அதிகாரி பணிமனை பொது சுகாதார பரிசோதகர்களின் அறிவுறுத்தல்களை புறக்கணித்து செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் இதன் போது தெரிவித்தார். இதனை விடவும் அதிகமான அளவில் நோயாளர்கள் பதிவாக ஆரம்பித்தால் அது இந்த வைத்தியசாலை கட்டமைப்பில் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையை ஏற்படுத்தும். இவ்வாறானதொரு பிரச்சினை தீவிரமடைந்தால் இதுவே அடுத்த கட்டமாக மாறும். அவ்வாறு ஏற்படுமாயின் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து நெருக்கடி நிலை ஏற்படும்.